அப்ப ஸ்பாட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்பாட் எடிட்டிங் உண்மையிலுமே நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க. அது பிரச்சார கூட்டத்துல இருந்து அப்படியே அங்கிருந்து அவர் போன உடனே கிளம்பி நான் உடனே வந்து ஃப்ரெண்ட் ரூம்ல உட்காந்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க பிரச்சார கூட்டத்தை ஒரு ரிவ்யூ மாதிரி காட்டினேன். அதே மாதிரி அண்ணன் சீமான் சொன்ன விஷயங்கள் 10 பொருத்தும் இந்த பிரச்சார கூட்டத்துக்கு மேட்ச் ஆகுது. அதே சமயத்துல மாண்புமிகு நம்மளோட தமிழக முதலமைச்சரோ சொன்ன ஸ்டேட்மெண்ட், முப்பெரு விழா நடக்கல அந்த விழாவுக்கான அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே அந்த பொருத்தம் 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த 10 பொருத்தமும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட இந்த பிரச்சார கூட்டத்துக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. என்ன சீமான் அண்ணன் சொன்னாரு, நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னாரு, அதே மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் இருந்து அனைத்து பொறுப்புகள் இருக்கிறவங்க சொன்னதும் பக்காவா இந்த பிரச்சார கூட்டத்துல மேட்ச் ஆகுது. அப்படி என்னதான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். மறக்காம நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க, அது நல்லாவே தெரியுது. இந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ண மறந்துறீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ முழுசா பிடிச்சிருந்தா இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல இருந்து இதுவும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது லைவா அங்க முடிச்ச உடனே எடுத்து எடிட் பண்ணி போடுறோம். அதனால மறக்காம பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முன்ன இருந்தது கூட இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே லைக் பட்டனை கிளிக் பண்றாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த பிரச்சார கூட்டத்தை நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போறோம். ஒரு படத்தோட ரிவ்யூ மாதிரி பார்க்க போறோம். என்னென்ன சிறப்பு, அந்த சிறப்பு, அதனோட ஹைலைட் என்ன, எதிர்காலத்துல இதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தை அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். இது முழுக்க இந்த சேனலை பத்தி உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாரும் தெரியும். நாம தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் நம்மளோட சீமான் அவர்களுக்கும் நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணனையும் பெருமைப்படுத்தும் விதமா மட்டும்தான் அந்த சேனல் இருக்கும்னு உறுதியா சொல்லிக்கிறேன். இவங்க 2 பேரையும் நம்ம எப்பொழுதும் சிறுமைப்படுத்த மாட்டோம், தாழ்த்தி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம தளபதி அவர்கள் வந்து வந்தாரா, அவர் வந்த உடனே தனி விமானத்துல வந்து இறங்கினதாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அங்க எங்கதான் இருந்தாங்களே தெரியல அந்த கூட்டம். ஆக்சுவலா வந்து காவல்துறையில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. என்னன்னா, இங்க ஒரு 1000 பேரு, 1000 2000 இந்த மாதிரிதான் ஒரு கவுண்ட் அவங்க நினைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா எங்கதான் அந்த இது அப்படியே அங்கங்கேயும் இருந்த மாதிரி அப்படியே பறந்து வந்த மாதிரி அப்படியே இந்த ஏர்போர்ட்டையும் அப்படியே தூக்கிறோம் போல இருக்குது. அந்த நம்ம ஆஞ்சநேயர் வந்து அந்த ஒரு சஞ்சீவ் வேருக்காக போயிட்டு அந்த மலையே எதுன்னு தெரியாம அப்படி தூக்கிட்டு வந்தார்ல, அது மாதிரி கூட்டம் அப்படியே ஏர்போர்ட்டையே தூக்கிட்டு போயிருவாங்களா இருக்குது. அவ்வளவு பெரிய கூட்டம். அதே மாதிரி மேலதாளங்கள், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அது மாதிரி விஷயங்கள்லாம் தடபுடலா தளபதி விஜய வந்து வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. அது அங்கிருந்து வந்து இறங்குன அடுத்த நிமிஷமே அவர் போகணும்னா, உங்களுக்கு பத்தி தெரியும், அந்த வாகனம் வந்து அந்த பிரச்சார வாகனம் ரெடியா இருந்துச்சுல, அதுல வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காருங்க. ஒன்னும் சொல்ல முடியாத கூட்டம். அப்படி இன்ச்சு இன்ச்சா அவங்க நினைச்சா அந்த டைம்ல அவங்களால பேச முடியல. ரைட், ஓகே. அவங்க நம்மளோட ஊடகங்கள் எல்லாமே வந்து இன்னும் 1 மணி நேரத்துல பேசிடுவாரு, இன்னும் 1.5 மணி நேரத்துல பேசிடுவாரு அப்படின்னு யூகத்தின் அடிப்படையிலே போயிட்டு இருந்தது. எதுவுமே நடக்கல. இதுக்கு இடையில நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னதையும் சரி, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதும் சரி, இவன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க வாகனத்தை பின்தொடராதீர்கள். ஏன்னா நாம அனுமதி பெற்றது இது மாதிரியான ஒரு பர்மிஷன் வச்சுதான் நம்ம இங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு அவங்க தமிழக வெற்றி கழகத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அங்க நடந்துகிட்டே இருந்தது. காதுல நல்லாவே கேட்டுச்சு. ஆனா யாருமே அதை பொருட்படுத்துற மாதிரி தெரியல. நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட தம்பிகள் அங்கங்க மரத்து மேலையும் கட்டடத்து மேலையும் ஏறிட்டாங்க. இது எப்படி சொல்றேன்னு தெரியல. அது வந்து அப்கோர்ஸ் அது வந்து நம்மளோட தளபதியாரோட அந்த முகமைப்பு, அவரோட அந்த வசீகரம், அவர் சொல்ல போற வார்த்தைகள், அவர் என்ன பேசுறாரு, இதுவரைக்கும் அவர் இல்லாதது. ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்ல பேசியிருக்காரு, மாநில மாநாடுல பேசியிருக்காரு. ஆனா வந்து நேர்ல மக்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் இவ்வளவு டிஸ்டன்ஸ் அது மாதிரி விஷயத்துல பார்க்கல அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவங்க ஆர்வம் தாங்க முடியாம எங்க அப்படின்னு சொல்லிட்டு பழையபடிக்கு ஏறிட்டாங்க. இந்த விஷயங்கள் உண்மையிலுமே முகம் சுளிப்பதா இருந்ததா அந்த பக்கம் இருந்தது. எல்லாமே சொன்னாங்க. நாங்க பேட்டி எடுத்த வரைக்குமே அதுதான் நடந்தது. சோ இந்த விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. அதே சமயத்துல இது மட்டுமா நடந்துச்சு? கிடையாது. இது கூடவே அங்க இருக்கிற சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், அது நம்ம இது ஸ்டேடியம் இருக்குதுல்ல, ஜெயபாக் ஸ்டேடியத்துல, அந்த ஜெயபாக் ஸ்டேடியத்துல வந்து நம்மளோட சிஎஸ்கே விளையாடும் போது என்ன டெசிபல்ல சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த சவுண்ட் தாங்க அங்க பக்காவா உட்கார்ந்து இருந்துச்சு. நீங்க இன்னொரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் காதே பிச்சுட்டு போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து அப்பவே நினைச்சேங்க, என்னன்னா இவர் வந்து மைக் எடுத்து பேசுவாரே, இதெல்லாம் வந்து அவர் பேசுறது வந்து நம்மளால கேட்க முடியுமா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் அங்க எனக்கு போச்சு. சொல்லி வச்ச மாதிரியே நடந்துருச்சு.
அவர் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. அந்த பேச ஆரம்பிச்சுன்னு அவர் என்ன பேசுறாருன்னு தெரியல. ஆனா ஓரளவுக்கு சமாளிச்சு ஓகே அவர் பேசுற வர விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எல்லாமே பண்ற மாதிரி இருந்தது. சடனா பார்த்தா மைக் பிரச்சனை ஆயிப்போச்சு. இங்கதான் ஹைலைட்டு. மைக் பிரச்சனை ஆனோடனையும் அந்த ஒயர்லெஸ் மைக்கை தூக்கி வச்சுட்டு ஒயரோட இருக்கிற மைக் வச்சு பேசினாங்க. அது ஒண்ணுமே தெரியல. ஈவன் நான் கூட வந்து இது யூடியூப்ல வந்து சரி லைவ்ல மற்ற சேனல்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் இருக்குல்ல, தந்தி சேனல் இது மாதிரிலாம் அதுல ஏதாச்சும் போடுறாங்கன்னு பார்த்தா அங்க போனாலும் ஒரு சத்தம் கேட்கல. லாங் ஷாட் வச்சு அவரோட இந்த பிரச்சார வாகனத்தை லாங் ஷாட்ல மட்டும் தான் காட்டிட்டு இருந்தாங்க. ஓ நாம அங்க இருந்துகிட்டே இருக்கிறோம், ஆனா லாங் ஷாட்ல இருக்கிறத எடுத்து பார்த்தா என்னத்த தெரியுது, ஒரு சத்தமும் கேட்கல. ஸோ இது மாதிரி விஷயங்கள் போகுது. ஸோ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அண்ணன் சீமான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு, கொள்கை இல்லாத கூட்டம் இப்படி ஏறிக்கிறாங்க, அங்க அணிலு இங்க அணிலு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையோ பிரச்சனை. அவர் ஒரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை இப்படி டவுன் பண்ணிட்டே இருக்காரு. அந்த டவுன் பண்ணிக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட அந்த பாசம் இந்த கிரௌடு எல்லாத்தையுமே பார்க்கும்போது உண்மையிலுமே அது அப்படி ஒரு விஷயமா தோணுதா? யாராவது இந்த வெயில்ல நீங்களே இப்ப இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க போயிட்டு கொஞ்சம் வெயில் நின்றுக்கிட்டு பாருங்க, இல்ல அங்க போய் நின்று பாருங்க அப்படின்னா பாப்பீங்களா? நீங்க எப்ப கன்வீனியன்ட்டா இருக்குதோ, எப்ப கம்ஃபர்டபுளா இருக்குதோ அப்பதானே உட்காந்துட்டு பாப்பீங்க. அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும். ஆனா தளபதி விஜய் வந்து நீங்க அதுக்கு மேல வச்சிருக்கிறீங்க. அதுக்கு மேல வச்சிருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தரா இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த அவ்வளவு வெயிலுங்க. அவ்வளவு வெயிலையும் தாண்டி நின்று பார்த்து ரசிச்சுட்டு அவர் சொன்ன கருத்துக்களை வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி இது மட்டுமே நடந்துச்சு. கூடவே இருந்து இந்த பெண்கள் மயக்கம் அடைஞ்சு அவங்கள ஹாஸ்பிட்டல். ஆனா அங்க நல்ல விஷயம் என்னன்னா எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்திருக்கு. இனிமேட்டுக்கு வந்து நியூஸ் எப்படி வருதுன்னு தெரியல. நான் இருந்த சரௌண்டிங்ஸ்ல அப்படிதான் நடந்தது. ஏன் பெண்கள் மயக்கம் அடைஞ்சாங்க, மற்றது வந்து வயசானவங்க இது மாதிரிலாம் சில மயக்கங்க அங்க நடந்தது. அதுக்கான ப்ரிகாஷனா எல்லாருமே வச்சிருந்தாங்க, ரெடியா வச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அது வரைக்கும் மனசு சந்தோஷமா இருக்கு. இதை தாண்டி எல்லாருமே எப்படி சொல்றது, தூரத்துல இருந்து அதெல்லாம் தலையெழுத்தா யோசிச்சு பாருங்க. தூரத்துல எங்கேயோ ஒரு வீட்டுல இருந்து அவங்க பாக்கணும்னா அங்க தளபதி வேன் மட்டும் தான் தெரியும். ஆனா அங்க இருந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு என்ன இதுல கிடைக்க போகுது அப்படிங்கிறதுதான். ஆனா இது என்ன கிடைக்க போகுதுங்கிறத விட அவர் மேல வச்சிருக்கிற பாசம் தான் இதுல வந்து வெளிப்படையா தெரியுது. இதை வந்து உண்மையிலுமே 2026 இந்த கிரௌடு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே டாப் ஆங்கிள் வந்து அந்த கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க, அந்த கழுகு பார்வைகளை பாத்தீங்கன்னா அது ஒரு மினி மாநாடு மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. இவ்வளவு பெரிய கூட்டங்கள், இவ்வளவு வெயில் அடிக்கிற டைம்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு ஹோட்டல்லையுமே புக் ஆயிருச்சு. நேத்தே புக் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. எல்லாருமே அதாவது திருச்சி அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும்தான் மக்கள் வந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. மற்ற மாவட்டங்களில் இருந்தும் எல்லாருமே முன்னதாகவே வந்து தளபதியை காண ஹோட்டல்ல புக் பண்ணி வெயிட் பண்ணி வெயில்ல நின்று தளபதியை பார்த்துருக்குறாங்கன்னு நிதர்சன உண்மை. ஈவன் அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை நாங்க தனியா ஃபேஸ் பண்ணிக்கிறோம், அவர் எப்படி வேணாலும் போகட்டும். அதாவது அவரு பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி போகக்கூடாது, ஓகே அந்த கேஸ் நாங்க வாங்கிக்கிறோம், தளபதிக்காக நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இதுல இனிமேல் வரப்போற விஷயங்கள் ஒவ்வொன்றா வெளிப்படும். ஏன்னா இவர் வந்து அந்த டைமுக்கு பேசல, அந்த டைமை தாண்டி பேசினாரு. கூட வந்து பின்னாடியே வந்த தொண்டர்களும் அவங்க பின்தொடர்ந்து போனாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அங்க நடந்திருக்குதுன்னா, பிரச்சார வாகனத்தில் ரோட் ஷோ பண்ணல, ஆனா அங்க ரியலா ரோட் ஷோ தான் நடந்திருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அதாவது கொள்கையிலா கூட்டமாக சேர்ந்து கும்மாளமிட்டு ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணி மக்களுக்கு இடையூறா இருக்கிறத விட நாம எல்லாருமே ஒரு கொள்கை கூட்டமா வந்து அப்படியே வெளியே ஒரு லட்சிய கூட்டமா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா அந்த ஒரு லைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொள்கை கூட்டம் இல்லாத அது ஒரு வார்த்தை. கொள்கை கூட்டம் இல்லாம எல்லாரும் சேர்ந்துக்கிறதான், சேர்ந்து அங்க ஆட்டம் பாட்டம் டான்ஸ் அப்படி இப்படி எல்லாம் கூத்து கும்மாளம் அடிக்கிறதும் டான்ஸ் அப்படியே நான் சொன்னல அது மாதிரி மோளந்தாளம் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொள்கையே இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே போறதான் மக்களுக்கு இடையூறா இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனா மக்களுக்கு யாரு இடையூறு பண்ணனா சொல்லுங்க. நாங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துல முன்னதாவே வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி காவல்துறையோட பர்மிஷனை வாங்கி இதெல்லாம் பண்ணோம். நாங்க அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க ஒரு அசம்ஷன்ல தான் பண்ணுவாங்க. ஆனா அவங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாவட்டத்துல எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல கொடுத்தத இங்க எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. தளபதி விஜய்க்கே கூட இது ஒரு ஷாக்கா தான் இருக்கும். அதை தாண்டி இங்க வந்திருக்கும் போது நீங்க ஒரு டிராபிக்ல கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே போகணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம்
அப்படியே எவ்வளவு வெறியாகுது. ஆனா தளபதி விஜய் அங்க எந்த ஒரு அந்த சிரிச்ச முகத்தோட கையாட்டிக்கிட்டு அப்படி கடைசி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்காருங்க. இதெல்லாம் நம்ம என்ன ஒரு அந்த ஒரு மனசு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் அந்த பொறுமையும் சொல்றேன். மக்கள் மேல பாசம் இருக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் வச்சு பார்த்தோம்னா அப்படியே இங்க பொருந்துது. அவரு இதுக்குதான் சொன்னாரா அப்படிங்கிறது. ஆனா இந்த டைம்ல நாம அவரை இதுக்குதான் சொல்லல அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அவரு முப்பெரும் விழாவுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே தூக்கி போட்டு இங்க மேட்ச் பண்ண பாக்குறாங்க. சோ அதனால திமுக அரசாங்கம் இவங்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்டுக்கதையா, அதான் கட்டுக்கதைன்னா ஏற்கனவே அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அது போயிட்டு இருக்குதுங்க. அது தொந்தரவுகள் வருது. அதுக்கு நேற்று சாட்டை துறைமுருகன் எடுத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் தொந்தரவு இல்ல. திமுக அரசாங்கம் அவங்களோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. போலீஸுக்கு இது இப்போ நேற்று இந்த காவல்துறையில கொடுத்திருந்தாங்கல்ல, நீங்க இத்தனை பின்னாடி வரக்கூடாது, உடனே கூட்டத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா? கூட்டத்தை நிறுத்தினாங்களா? அவர் வகையில பேசிட்டு தான் இருந்தாரு. கூட்டத்தை யாருமே நிறுத்த முடியல. ஆனா அதுல பண்ண ஸ்டேட்மெண்ட் இந்த 30 நிமிஷம், இந்த 25 நிமிஷத்துக்கு மேல பேசும்போது உங்களுக்கு கூட்டம் அங்க அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனா அங்க அதுக்கு மேல 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் அங்க கூட்டம் கலந்துக்கிட்டாங்க. அவர் தளபதி விஜயம் பேசினாரு. அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அங்க உள்ள போக முடியாது. அது ஒரு விஷயம். காவல்துறைன்னு உள்ள போய் அவளை கூட்டத்தை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னா அதற்கான எதிர்விளைகள் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால அது எதுவும் நடக்கல. அதுவும் நடக்காது. இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சு அவர் பேசி முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா கிளம்பிட்டாரு. அடுத்த விஷயத்துக்கு, அடுத்த பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. அடுத்தது என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம இனி வரப்போற காலங்களில் பார்க்க போறோம். வரப்போற வீடியோலையும் பார்க்க போறோம். நான் இதுல சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு இல்லையா? இவ்வளவு பெரிய கூட்டமும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுச்சுன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறப்போகுது. இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் உறுதியா நடக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு கட்சி ஒரு பிரச்சாரம் நடத்தும் போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க, பேசுவாங்க. சில பேர் அங்கங்க நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்கத பாத்தீங்கன்னா, ஐயோ அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை பேரும் இருக்காங்க. கண்ணு தெரியாதவன் கண்ணாடி போட்டுட்டு பாக்குறான். சின்ன குழந்தைங்க பெரியவங்க அந்த ஒரு லேடி அழுகலுன்னு அழுகுது. எங்க அண்ணனை பார்த்துட்டே எனக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு எந்த அப்படியே அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அதெல்லாம் மனதளவில் தளபதி விஜய் அவங்க மனசளவுல உள்ள அந்த இடம் பிடிச்சிருக்கிறதுனால தானே அவ்வளவு பெரிய கண்ணீரா மாறி வருது. சோ இது மாதிரி கண்ணீர் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல தளபதிக்காக இருக்கிறாங்க. உண்மையிலும் சொல்றேன், அதுதான் உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம எதிர்கட்சியும் சரி, நம்மளைய வசைப்பாடுற கட்சியும் சரி, எந்த கட்சிகளா இருந்தாலும் தளபதி தவிர்க்க முடியாத சக்தியா தான் இப்ப மாறிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் நீங்க பார்க்கும் போது அதுதான் நானும் சொல்ல வரேன். அதனால இனி வரப்போற காலங்கள்ல 2026 இவர் இல்லாம மற்ற கட்சிகள் ஆள துடிப்பதோ நடக்காது அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கருத்தா இருக்குது. நீங்க இந்த முறையா அந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.